ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கர்த்தர் பேரில் எரிச்சல். யோனா 4:9 சொல்கிறது, தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். கர்த்தர் பேரில் யோனாவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. இந்த எரிச்சலை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் யோனாவின் மேல் அன்பு கொண்டு அவருடைய எரிச்சல் நீங்களாகும்படியாக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். பின்பு அன்போடு யோனாவை தேடி வந்து, யோனாவே, நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். ஏன் யோனாவால் தன் எரிச்சலை மாற்றிக்கொள்ள முடியாமல் போனது? அவரது தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனதே அதன் காரணம். கர்த்தர் நினிவே மக்களுக்கு இரக்கம் பாராட்டிவிட்டார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதால் நினிவே மக்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்ததை கண்டவுடன் அவர்களை மன்னித்து விட்டார். கர்த்தர் ஆமணக்கு செடியை முன்வைத்து யோனாவோடு இடைப்பட்டார். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். யோனா 4:10-11 பல வேளைகளில் நாம் தேவனுடைய அளவற்ற ஞானத்தையும் வழிகளையும் புரிந்து கொள்ள முடியாதபடினாலே கர்த்தரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூட செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 29:29, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இன்றைக்கும் கூட ஏன் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம்? ஏன் நல்ல வேலை கிடைக்கவில்லை? கர்த்தர் ஏன் என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டார் என்று பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் எழலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது மகா அன்புள்ள தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே செய்து வந்திருக்கிறார் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அநேக காரியங்கள் உங்களுடைய குறைந்த அறிவுக்கு எட்டாதவையாய் இருப்பதனால் கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாதபடி திகைக்கிறீர்கள், முறுமுறுக்கிறீர்கள், எரிச்சல் அடைகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர் தம்முடைய சித்தத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவப்பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக உங்கள் உள்ளத்தில் எரிச்சல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் வலு சர்ப்பத்தைப் போல வளர்ந்து அவர் உங்களுக்கு அளித்திருக்கும் நன்மைகளை விழுங்க இடம் கொடுக்காதிருங்கள். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 13:12, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 21 மற்றும் 22 அதிகாரங்கள், மாலை லூக்கா 18 24-43 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.